அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற டிஎன் ஸ்பெஷல் டெட்டில் சோஷியல் சயின்ஸோடைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சரை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எ மேப் தட் ஷோஸ் த பவுண்டரிஸ் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் வித்தின் எ ஸ்பெசிஃபைட் ஏரியா. கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தீமேட்டிக் மேப், ஆப்ஷன் பி ரிலீஃப் மேப், ஆப்ஷன் சி கல்ச்சுரல் மேப், ஆப்ஷன் டி கடஸ்ட்ரல் மேப். தீமேட்டிக் மேப்னா ஏதாவது ஒரு தீமை பற்றி மேப் இருக்கும், ஸோ இது வராது. ரிலீஃப் மேப்ன்றது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வரும், இதுவும் வராது. கல்ச்சுரல் மேப்ன்றது அந்த கல்ச்சரை பற்றி இருக்கும், அது வராது. ஸோ கடஸ்ட்ரியல் மேப் இஸ் த ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், த மரீனர்ஸ் வைட்லி யூஸ்ட் டேஷ் டு மெஷர்ஸ் டைம் டூரிங் த 19th century. 19th century அப்போ கப்பலோட்டிகள் வந்து 19ஆம் நூற்றாண்டில் டேஷ் கடிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தினர். எந்த கடிகாரத்தை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோனோமீட்டர் அப்படின்னு கால கடிகாரத்தை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி, ஆப்ஷன் சி குரோனோமீட்டர். சாண்டில்ஸ்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ணது, வாட்டர் கிளாக் பழங்காலம், பெண்டுலம்ன்றது இப்போ யூஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ த ஆன்சர் இஸ் குரோனோமீட்டர். 93rd question, when did the National Commission for Women was set up? நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் வந்து எப்போ செட் பண்ணாங்க? பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1992. Next question, which one of the following is correct in the statement of மகள்வாரி settlement? கீழ்கண்டவற்றில் மகள்வாரி முறைக்கு தகுந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா, the Lombard order acted as intermediaries between the government and the villagers. Revenue settlement was done directly with right. இது ராயல் வாரி சிஸ்டத்தில் வரும். The zamindar was were recognized as the owner of the land. இது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் வரும். Measurement of field and then estimate of produce was collected. இதுவும் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? இதில் வந்து எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்துஸ் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 அது கரெக்டு. த நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872 அது கரெக்டு. த சாரதா ஆக்ட் ஆஃப் 1910 வந்து அது தப்பு. இது வந்து எந்த இயர் வரும்போது 1929 வரும் ஆன்சர். ஸோ இதில் வந்து எது நாட் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, த சாரதா ஆக்ட் 1910 வந்து கிடையாது, 1929 சாரதா ஆக்ட். ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ரீஜன் பீரியட் வந்து எந்தெந்த பீரியட்லாம் வந்து ரூல் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. குட்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்லேவ் டைனஸ்டி. இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்லேவ் டைனஸ்டி. இவர் எப்போ எந்த பீரியடில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1206 to 1210. அப்போ ஏக்கு வந்து 4. அப்போ ஆப்ஷன் பி தான், ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் த ஸ்லேவ் டைனஸ்டி. பவர்ஃபுல் ரூலர் வந்து பால்பன். இவருடைய இயர் பீரியட் பார்த்தீங்கன்னா 1266 to 1287. நெக்ஸ்ட் கிங் பார்த்தா ஜலாவுதீன் கல்ஜி, ஃபவுண்டர் ஆஃப் த கல்ஜி டைனஸ்டி. இவருடைய இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1290 to 1296. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி, மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் ஆஃப் கல்ஜி டைனஸ்டி. ஸோ இவருடைய ரூல் பார்த்தீங்கன்னா 1296 to 1316. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ட்ராமா நீல் தர்பன் வாஸ் ரிட்டன் பை. நீல் தர்பன்ன்ற ட்ராமா வந்து யார் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தினபந்து மித்ரான்றவர் தான் அது எழுதினார். எந்த இயரில் எழுதான்னு பார்த்தீங்கன்னா 1858 1859 எழுந்தது பொருள். ஹூ ஃபவுண்டர் த சிட்டி ஆஃப் ஆக்ரா அண்ட் மேட் இட்ஸ் கேபிட்டல்? ஆக்ராவை நிர்மதித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்ட அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிக்கந்தர் லோடி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அவருடைய தலைநகரை வந்து ஷிஃப்ட் பண்ணார். டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு ஷிஃப்ட் பண்ணார். அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1506 வந்து ஷிஃப்ட் பண்ணார். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிராக்டிஸ் ஆஃப் சதி வாஸ் அபாலிஷ்ட் இன் த இயர். எந்த இயர் வந்து சதி அபாலிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1829. December 4, 1829 வில்லியம் பெண்டிக்ன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா த அபாலிஷன் ஆஃப் சதின்னு சொன்னார். இதுக்கு முயற்சி எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ பிரம்ம சமாஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1828. ஸோ 1828 அப்போ ஏக்கு வந்து 2, பிரார்த்தனா சமாஜ் பார்த்தீங்கன்னா 1867. ஸோ பிக்கு வந்து 1. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஏக்கு 2, பிக்கு 1 தெரிஞ்சிடுச்சு. ஆரிய சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1875, சாரதா சதன் வந்து பார்த்தீங்கன்னா 1828. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் ட்ரெயின்ட் பை ஃப்ரெஞ்ச் மிலிட்ரி இன் மாடர்ன் வேர்ஃபார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பாளையக்காரர் அண்ட் ஃப்ரீடம் ரூலர் ஆஃப் கொங்கு நாடு. மாடர்ன் இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்மி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மிலிட்ரிகிட்ட போயிட்டு ஃபார்முலா ட்ரைனிங் எடுத்தாரு. திப்பு சுல்தான் கூட சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தாரு. கொரில்லா டாக்டிக்ஸ்ல இவர் கற்றுக்கிட்டார். விச் ஆர் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் நாட் இந்த ஆப்பிரிக்கன் கண்டினென்ட் இல்லாத பி வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, மான்ட்ரீல். மான்ட்ரீல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா கனடாவில் இருக்குது, நார்த் அமெரிக்காவில் இருக்குது. மீதி நைரோபி வந்து கென்யாவில் இருக்குது. டர்பன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது. கேசபிளாங்கா வந்து பார்த்தீங்கன்னா மொராக்கோவில் இருக்குது. இது மூணுமே ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா கண்ட்ரியில் கனடாவில் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் பி, மான்ட்ரீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உஷாஸ் உமன் காட் பாலி டேக்ஸ், கிராமினி சீஃப் ஆஃப் த ஆர்மி, சமிதி வாஸ் அன் அசம்பிளி ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த பேர் இஸ் இன்கரெக்ட். இதில் வந்து எது ராங்கான கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ராங் ஆன்சர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உஷாஸ் உமன் காட் இஸ் கரெக்ட். பாலி வந்து அது ஒரு டேக்ஸோட இது தான். சமிதின்றது பீப்புள், அசம்பிளி ஆஃப் பீப்புள்ஸ், அதுவும் கரெக்ட். ஸோ இந்த இன்கரெக்ட் ஆப்ஷன் இஸ் தேர்டு வந்து கிராமினி சீஃப் ஆஃப் த ஆர்மி. ஸோ ஆன்சர் இஸ் டி, 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் காமராஜர்ஸ் மினிஸ்ட்ரி இன் 1954 கேட்டிருக்காங்க. காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்குள்ள அவருடைய கல்வி அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, சுப்பிரமணியன். காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1954 மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்போ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா சி, சுப்பிரமணியன். சி, சுப்பிரமணியன் மூலமாக பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் டே மீல் ஸ்கீமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபார்மிங் ரூரல் ஸ்கூல் சிஸ்டம்ஸு, அடுத்தது வந்து எக்ஸ்பேண்டிங் பிரைமரி ஸ்கூல் சொல்லிட்டு போன நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலாஜி விஸ்வநாத் began his career as a small revenue official and became பெஷவா in dash கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெஷவான்றது வந்து பிரைம் மினிஸ்டர். பாலாஜி விஸ்வநாத் வந்து எப்போ வந்து பெஷவா மாறினான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பெஷவா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா எம்பையர். ஸோ த ஆன்சர் இஸ் 1713, பி, ஆப்ஷன் பி, 1713. நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the statements given below and choose the right option from the given below. Statement 1 கொடுத்துருக்காங்க. When lightning occurs is as hot as 9882.2 degrees centigrade கொடுத்துருக்காங்க. Statement 1. Statement 2, the average length of a single lightning bolt is 1 to 2 km கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் தான். லைட்டிங்கோடைய ஹாட் வந்து பார்த்தீங்கன்னா 9882.2 டிகிரி செல்சியஸ், அதுவும் கரெக்டு. அதோடைய லென்த்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 கிலோமீட்டர்ஸ், அதுவும் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் சி, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் ப்ரொவைடட் த எவிடன்ஸ் தட் த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பேரண்டம் விடிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல இல்லை அபஸ் ஜார்ஜஸ் லாம்டின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதிஸா சொன்னார் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து தியரிட்டிக்கலாக சொன்னார். அது அப்சர்வேஷன் மூலமாக நிரூபிச்சவர் யாருன்னு கேட்டால் எட்வின் ஹர்பல் தான். 1929 நிரூபித்தார். ஸோ த ஆன்சர் இஸ் டி, எட்வின் ஹர்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ரூல் ஆஃப் பிஃபோர் லைட்னிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டூ நாட் ஸ்டாண்ட் அண்டர் an umbrella. ஆப்ஷன் பி, கவர் யுவர் மவுத் வித் a wet cloth in order to protect your lungs. Option C, if a thunderstorm is expected, it is better to postpone the trip. Option D, do not take a shower because both water and the metal conduct electricity கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, if a thunderstorm is expected, it is better to postpone the trip. Next question, which one of the following statement is not correct கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. In 1803, William Cavendish Bentinck became governor of Madras. During this period, certain military regulations were introduced in 1805 to 1806, were enforced by the Madras Commander-in-Chief, Sir John Cadrock. Option D, the immediate cause of the Vellore Revolt in 1806 was the introduction of the new Enfield rifles in the army. இதில் வந்து எது வந்து நாட் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா
Option D தான் not correct. So the answer is the immediate cause of Delhi revolt in 1806 was the introduction of new Enfield rifles in the army. The answer. The immediate cause of Delhi revolt என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ மிலிட்ரி ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தாங்க, அவங்களுடைய பேனிங் ஆஃப் கேஸ்ட் மார்க்ஸ்லாம் பேன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ்டு பிரெட்டாக இருக்க சொன்னாங்க. ஸோ அதான் இமிடியேட் காஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேன் இஸ் நாட் சீன் இன் த ஏஷியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டலூசியன் பிளேன் தான் வந்து ஏஷியாவில் கிடையாது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெசபொட்டாமியன் பிளேன், மஞ்சூரியன் பிளேன் வந்து சைனாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, மெசபொட்டாமியன் பிளேன் ஈரானில் இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியாவில் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த லார்ஜஸ்ட் ஆஃப் ஷோர் விட் ஃபார்ம் இன் த வேர்ல்ட் இஸ். த ஆன்சர் இஸ் பி, லண்டன் அரே. ஆல்டமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஷோர் விண்ட் ஃபார்ம், அது லாரன்ஸ் அண்ட் ஷிவாலிக் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃபார் டைடல் பவர் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். அஃபீஷியல்ஸோடைய நேம் கொடுத்துருக்காங்க, அங்கே போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பானு. பானு வந்து யாருன்னு வந்தால் கீப்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஏக்கு வந்து 2. ஸோ ஏக்கு வந்து 2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுத்துல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குண்டலா. குண்டலான்றது சீஃப் கல்வரி ஆஃபீஸர். சீஃப் கல்வரி ஆஃபீஸர்ன்ற இப்போ வந்து பிக்கு வந்து 1. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா திர்கத் பஜாஸ். திர்கத் பஜாஸ்ன்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் மெசஞ்சர்ஸ். இப்போ 4. சிம்மானந்தான்றது வந்து கமாண்டர் இன் சீஃப். த ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஃபார் ஏ பார்ட்டி டு பி கன்சிடர் அஸ் அ நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டிக்கு வந்து இதில் வந்து எது வராதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நேஷனல் பார்ட்டி ஷுட் செக்யூர் 6% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் இன் லோக்சபா எலெக்ஷன். இது வரும். ஷுட் வின் 4 seats in லோக்சபா ஃப்ரம் எனி ஸ்டேட்ஸ். இதுவும் வரும். ஷுட் வின் 2% ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா அண்ட் அட்லீஸ்ட் 3 different states in the latest general election. இதுவும் வரும். ஷுட் வின் அட்லீஸ்ட் 2 seats in the legislative assembly. 2 seats வின் பண்ணால் அவங்க நேஷனல் பார்ட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட். நெக்ஸ்ட் மேட்ச் லிஸ்ட். அடுத்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2ன்னு கேட்குறாங்க. பிலிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிலிஸ், சாந்தல்ஸ், அங்கமி, கூட்டியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்தெந்த ஸ்டேட்டில் வாழறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பில்ஸ் எங்கே வாழ்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் வாழ்வாங்க. சாந்தல்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ அப்படியே லேனராக கொடுத்துருக்காங்க. அங்கமினா நாகாலாண்ட், கூட்டியான் சிக்கிம். ஸோ த ஆன்சர் இஸ் பி, A1, B2, C3, D4. The National Board of Welfare chaired by கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் நேஷனல் வெல்ஃபேருடைய சேர்பர்சன். மீதி மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைஸ் சேர்பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல் இந்தியா லிமிடெட் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அப்போ ஏக்கு 4. த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. ஸோ பிக்கு வந்து 3. நேஷனல் ஹைட்ராலிக் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைதாபாத்தில் இருக்கு. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அது எங்க இருக்குன்னு நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. How many books were introduced by the Road Transport Department for children? சில்ட்ரனுக்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் எத்தனை புக் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டோட்டலாக 3 books இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், காயின்ஸ் ஆர் குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரோன் வாஸ் இஷ்யூடு இன் டேஷ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1862. 1857 பார்த்தீங்கன்னா த கிரேட் இந்தியன் ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ அந்த போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து அதிகாரத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கியூன் விக்டோரியா வந்து நேரடியாக வந்து தலையிட்டு ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உருவம் போட்டு 1862 அப்போ ஒரு நியூ காயின் வந்து உருவாக்குறாங்க. ஸோ த இயர் இஸ் 1862. த ஆன்சர் இஸ் 1862. Next question. The middle Paleolithic phase was first identified in India by. Answer A. H.D. Sanglia. Next, which one is correct? World cities population. Tokyo 40 million. Option B Delhi 29 million. Option C Shanghai 35 million. Option D Mexico 50 million. Tokyo means not 40 million. Tokyo வந்து 37 million. Shanghai பார்த்தீங்கன்னா 26 million தான் வரும். மெக்சிகோ பார்த்தீங்கன்னா 22 million தான் வரும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்
B. Delhi 29 million. Next, match the following sectors of Indian economy activity கொடுத்திருக்காங்க. Primary economic activity, secondary economic activity, tertiary economic activity, quaternary economic activity கொடுத்திருக்காங்க. இந்த சைடு ஸ்பின்னிங் மில், எஜுகேஷன், ரிசர்ச், ஹண்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங், நேச்சுரல் ரிசோர்ஸ் டைரெக்டாக வந்து ஹண்டிங் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் நாம. செகண்டரி ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் வருது, ஸோ ஸ்பின்னிங் மில். டெர்ஷரி ஆக்டிவிட்டி சர்வீஸ், எஜுகேஷன். குவான்ட்ரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவோம், ரிசர்ச். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் திருவாரூர் முத்துசாமி. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். Next question, consider the following Kushana king sagas. The first saga ruler was Gandhara or China. The purpose of the Athenian Sea Megasthenes. Which one of the pair is correct? இங்க correct pair எதுன்னு கேட்டிருக்காங்க. The correct pair வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட். The first saga ruler வந்து மோஸ், அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ the answer is B2. குஷானா கிங் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். காந்தரா சைனா வராது. இந்த பெர்ப்ளஸ் வந்து ஆஃப் அர்த்தியன் வராது. மெகஸ்தானிஸ் நூல் வந்து இண்டிகா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே வந்து ஆக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேட்ச் பண்ணோம். நாம லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2002. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1988. The undisclosed foreign income and asset bill அதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2015. The real estate regulation and development act பார்த்தீங்கன்னா 2016. So the answer is A. Who was the chairman of 10+2+3 pattern of uniform education structure கேட்டிருக்காங்க. 10+2+2 யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சருக்குள்ள யார் சேர்மன் ஆனதுன்னு கேட்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. கோத்தாரி கமிஷன் 64 to 66ல ஆரம்பிச்சாங்க, நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் சொல்லிட்டு. அதில் தான் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்தது தான் 10+2+3 சிஸ்டம்ன்றது கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் அண்டார்டிக் ஓஷன்? அண்டார்டிக் ஓஷன்ல எது ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. த சதர்ன் ஓஷன் இஸ் த வேர்ல்ட் 4th largest ocean is true. இது the ocean is youngest ocean and was formed 40 million years ago. This is also true. The ocean has a boundary where cold northward flowing water from the Antarctic mixes with warmer sub-Antarctic water. This is also true. During summer in southern hemisphere, over half of the southern ocean covered with ice and iceberg. This is the false. During winter அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே icebergs ஃபார்ம் ஆகும். சம்மர் அப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகிடும். 127 odd one out. Function of Niti Aayog. Network of aspect is decentralized planning, monitoring and evaluation, planning by direction versus inducement. இது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் பை டைரக்ஷன் பஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளானிங் மெத்தடு. இது எல்லாமே நிதி ஆயோக்கோட ஃபீச்சர்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நாட்டிக்கல் மைல் இஸ் ஈக்குவலன்ட் டு டேஷ் மீட்டர்ஸ். 1852 meters, 1752 meters, 1652 meters, 1952 meters. The answer is option A, 1852 meters. Next question, choose the correct chronological order ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து மேஜர் யூரோப்பியன் ட்ரேடிங் பவர்ஸ்லாம் எப்பப்போ வந்தாங்க, அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு யார் வந்து பார்த்தா போர்ச்சுகீஸ். 1498 அப்போ போர்ச்சுகல் தான் வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா த டச் எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1602. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் 1608. டேனிஷ் 1616ல வந்தாங்க. ஃப்ரெஞ்ச் 1664ல வந்தாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next question, Fernandez who came to Madurai during the dash time of dash established a primary school சொல்லியிருக்காங்க. இது யாருடைய பீரியட்ல வந்து பெர்னாண்டஸ்ன்றவர் வந்து இந்தியாவுக்கு வந்தாருன்னு பார்த்தா வீரப்பன் நாயக் அவர் தான் வராரு. அவர் வந்து மதுரையை சுற்றி பார்க்குறாரு. போர்ச்சுகல்ல வந்து இந்தியாவுக்கு வராரு. விச் ஒன் இஸ் ரைட்லி மேட்ச்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜெராட்டினிசம், அகியாரி, ஜெயினிசம், விகாரா, ஜுடாயிசம், பசாடி, புத்திசம், சியானாஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி பார்த்தா ஜெராஸ்டினியம் அகியாரின்ட்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஜெயினிசம் வந்து பார்த்தீங்கன்னா பசாடி வரும். ஜுடாயிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பராஞ்ச் வரும். புத்திசம் வந்து விகாரா வரும். ஸோ எல்லாமே ராங்காக மேட்ச் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரைட் மேட்ச்.
Next question, which one of the following is wrongly matched கேட்டிருக்காங்க. Volga river caption C correct, Rhine river North Sea correct, Danube river Black Sea correct, Thames river வந்து பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் கொடுத்துருக்காங்க, Thames river பார்த்தீங்கன்னா North Sea தான் வரும். So this is the wrong matched. The answer is option D. Next question, match the following கொடுத்துருக்காங்க. இங்கே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, இந்த சைட் எந்த சைட்லேருந்து அது கட்சின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்போ எது கட்சின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஷெல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் அண்ட் பாலக்கோட் வரும். ஸோ ஏக்கு வந்து 3. லிப்சி லூசைன் எங்கே எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டு கை வரும். கனிலியன் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல். ஸ்ட்ரீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ராஜஸ்தான் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. மணியை பற்றி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1ல பார்த்தா மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட், பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட், பிளாஸ்டிக் மணி, கிரிப்டோ கரன்சி வரும். மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்னாலே தெரியும் உங்களுக்கு, மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர். ஸோ ஏக்கு வந்து 4. பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி தான் வரும். ஸோ பிக்கு வந்து 3. பிளாஸ்டிக் மணி எது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. கிரிப்டோ கரன்சி வந்து எதுனா பிட்காயின். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Next question, the Gupta king was assisted by a council of ministers which was known as சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விஷபதி, சமிதி, பதகா, சபான்னு கேட்டிருக்காங்க. the council of ministers வந்து சபா, the council of peoples வந்து பார்த்தீங்கன்னா சமிதி வரும். விஷபதின்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் டி, சபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி ஃபாரஸ்ட் ரீஜியன், பெர்னகில்லி, ராஜசுரம், சேராஸ் வஞ்சி, பாலி, பச்சில்லான்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் இன்கரெக்ட். இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்குறாங்க. மேலே பார்த்தாலே தெரியும் குறிஞ்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் ரீஜன் தான் குறிஞ்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் பேர். ஃபாரஸ்ட் ரீஜன்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் D1. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். பிளான் கொடுத்துருக்காங்க. இங்கே இயர் ஆஃப் எந்த இயர் வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜவஹர் ரோஜர் எஜோனா, ஜேஆர்ஒய் வந்து எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 1989. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2006. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2011. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2013. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Next question, the Tata Iron and Steel Company TISCO was set up in dash at Jamshedpur கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1907 அப்போ ஆகஸ்ட் 26 அப்போ பார்த்தீங்கன்னா ஜெம்ஷெட்ஜி டாட்டான்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட், ஹூ டிஸ்கவர்ட் ரெயின்ஸ் ஆஃப் த டெக்ஸ்லா யூனிவர்சிட்டி. டெக்ஸ்லா யூனிவர்சிட்டியை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். Next question, the earliest human evolved in Africa and later migrated to different parts of the world. கேட்குறாங்க. Elaphus nematodus, ஆப்ஷன் ஏ Elaphus nematodus, Bos nematodus, ஆப்ஷன் சி Homo erectus, ஆப்ஷன் டி Memonium. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Homo erectus. ஆப்பிரிக்காவில் தோன்றி மற்ற நாட்டுகளுக்கு பரவான மூதாதையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Homo erectus. Next question, which one of the டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு தலையார் வாட்டர்ஃபால் சிச்சுவேட்டட். தலையார் வாட்டர்ஃபால் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்தா திண்டுக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஆந்த்ரோலாஜிக்கல் குரூப்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எங்கே இருந்தாங்க, எந்த இடத்துல அந்த ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. மங்கோலியாய்டு எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா. இப்போ ஏக்கு வந்து 4. காசகாய்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்கன்னா யூரோப்பு. ஆஸ்ட்ரோலாய்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கைனா. Negroid வந்து sub Sahara Africa. So the answer is option B. Next question, given below are two statements. One is labeled as assertion A and other one is labeled as reason. Assertion கொடுத்திருக்காங்க. The word non-alignment was coined by ஜவஹர்லால் நேரு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த யார் வந்து காயின் பண்ணா கிருஷ்ண மேனன் தான் காயின் பண்ணாங்க. ஸோ assertion is wrong. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வாஸ் ரெக்கார்டட் அஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் இன்டர்னல் அண்ட் ஃபாரின் பாலிசி. இது வந்து ரைட்டு. ஸோ த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இது ஏ இஸ் நாட் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ தவறானது, ஆர் வந்து சரியானது.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி ஸ்டேட்டட் கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன், இது கரெக்ட். இட் டேக்ஸ் 88 year day to complete one revolution of the around the sun, this is also correct. The sunlight takes 5.2 minutes to travel from the sun to Mercury, this is the wrong. Incorrect stated this is. So answer is option D. It is the second hottest planet in the solar system, this is also correct. First one, Venus is the first hottest planet, second Mercury is the second hottest planet. Next question, consider the following statement. Assertion A, Gandhi lives in a village, he was interested in developing the village and self-sufficient units. Reasons, Gandhi considered intellectualism as a curse of mankind கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Both A and R are true. R is the correct explanation of A. Next question, match and choose the correct answer. Dynasty கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அந்த எந்த பீரியட் கேட்டிருக்காங்க. Slave dynasty, கல்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, சையத் டைனஸ்டி. ஸ்லேவ் டைனஸ்டி வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 1206 to 290. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ஜி டைனஸ்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1090 to 1320. துக்லக் டைனஸ்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1320 to 1414. சையத் டைனஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1414 to 1451. இங்கே எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்படி லைனாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். Answer is option B. Who said that there is no such thing as society? There are individual men and women and there are families அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் தச்சர் தான் சொன்னார். Answer is option C. The places where shifting cultivation near the evidence in Assam. அஸ்ஸாம்ல வந்து shifting cultivation எங்க பண்றாங்க பார்த்தீங்கன்னா தர்ஜோலி ஹேண்டி அண்ட் சதுரா, இதான் அஸ்ஸாம்ல இருக்கிற பிளேஸ். So the option is option D. The answer is option D. When did the Italian visitor Niccolo Conti come in Vijayanagar? Vijayanagar எப்போ வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1420 அப்போ நான் பார்த்தீங்கன்னா நிக்கோலோ கோண்டின்றது வந்தார். ஸோ ஆன்சர் இஸ் 1420. The Assam Tea Company was founded in. Assam Tea Company வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1839 is the answer. Thank you.